எஸ்ஏவி பள்ளியில் மாணவர்களின் படைப்பாற்றலை வெளிப்படுத்தும் வகையில் கணித மற்றும் அறிவியல் மேம்பாட்டு பயிற்சி கண்காட்சி சிறப்பாக நடைபெற்றது. நெல்லை மாவட்டம் வடக்கன்குளத்தில் உள்ள எஸ்ஏவி பள்ளியில் கணித மற்றும் அறிவியல் மேம்பாட்டு பயிற்சி கண்காட்சி நடைபெற்றது. பள்ளி தாளாளர் திவாகரன், செல்வி திவாகரன் மற்றும் பள்ளி முதல்வர் சுடலை பாண்டி ஆகியோர் ரிப்பன் வெட்டி கண்காட்சியை தொடங்கி வைத்தனர். 200க்கும் மேற்பட்ட கணித அறிவியல் அரங்குகளில் மாணவர்கள் சோதனைகள் மூலம் தங்களது திறமைகளை வெளிப்படுத்தினர். எளிய முறையில் கணித கணக்கீடு, நெகிழி பயன்பாட்டை தவிர்ப்பது, பருவநிலை மாற்றம், சூரிய ஒளி மின்சாரம், உணவு முறை பழக்கம் உள்ளிட்ட தலைப்புகள் இடம்பெற்றன. நீர்வாழ் உயிரினங்கள் மற்றும் இந்திய மகளிர் கிரிக்கெட் அணியின் வெற்றி குறித்த அரங்குகள் கவனம் ஈர்த்தன. இதனைத் தொடர்ந்து தாளாளர் திவாகரன் மாணவர்களின் அறிவியல் ஆர்வத்தை பாராட்டினார். எங்களுடைய பள்ளி திருநெல்வேலி மாவட்டத்தில் தென்பகுதியில் அமைந்திருக்கிறது. நார்மலாகவே எங்களுடைய பள்ளிகளில் ஒழுக்கத்துக்கு மிக முக்கியத்துவம் கொடுப்போம். அதே போல் கல்வி, விளையாட்டுக்கும் முக்கியத்துவம் கொடுப்போம். இதில் என்னென்னா, எல்லா வருடமும் பிப்ரவரி மாதம் லாஸ்ட் வீக் நாங்கள் சயின்ஸ் டே செலிப்ரேட் பண்ணுறது வழக்கம். இதனுடைய காரணம் என்னவென்றால், மாணவ செல்வங்கள் புத்தக புழுவாக மட்டும் இருக்கக்கூடாது. ஏட்டுக்கல்வி ஏட்டுச்சுரக்காய் கூட்டுக்கு உதவாது. அதுபோல் மாணவ செல்வங்கள் தியரியில் படிக்கிறத ப்ராக்டிக்கலாக எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணணுங்கிறத கரெக்டாக புரிஞ்சு அவங்க வாழ்க்கையில் ஒரு இன்ஜினியர்னால் ஒரு சாதனை புரியக்கூடிய ஒரு இன்ஜினியராகவும் ஒரு சயின்டிஸ்டாகவும் வர வேண்டும் என்ற எண்ணத்தில் எங்களுடைய பள்ளி ஆசிரியர் பெருந்தகைகள் எல்லோரும் இணைந்து இந்த விழாவை வருடந்தோறும் நாங்கள் நடத்தி கொண்டிருக்கின்றோம். இதில் மாணவ செல்வங்கள் அவர்களுடைய அறிவை வளர்த்து அந்த திறனை, அந்த சந்தர்ப்பங்களை பயன்படுத்தி கொண்டு வாழ்வில் நல்ல ஒரு அறிவாளியாகவும் ஒரு நல்ல விஞ்ஞானியாகவும் வர வேண்டும் என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன். இன்னைக்கு எங்கள் ஸ்கூலில் சயின்ஸும் மேக்ஸ் எக்ஸிபிஷனும் நடக்குது. நாங்கள் பண்ணியிருக்க ப்ராஜெக்ட் பேர் டிசாஸ்டர் அலர்ட். இந்த ப்ராஜெக்டில் 4 டாபிக்ஸ் இருக்குது. ஒன்று ஃப்ளட் அலர்ட், ஃபயர் அலர்ட், எர்த்குவேக் அலர்ட், அப்புறம் ட்ரெயின் ட்ராக் ப்ரோக்கன் அலர்ட். இந்த 4 அலர்ட்ஸும் மக்களை முன்னெச்சரிக்கையாக அலர்ட் பண்ணிடுது, வர காப்பாற்றிடுது. இந்த 4 அலர்ட்லேயும் நாங்கள் 4 பஸார் யூஸ் பண்ணியிருக்கோம். அந்த பஸார் முன்னாடியே அதை அலர்ட் பண்ணிடும். அப்புறம் மக்கள் அவங்கள முன்னெச்சரிக்கையாலேயே சேவ் ஆயிடுவாங்க. இந்த ப்ராஜெக்டில் நாங்கள் வச்சுருக்கோம். இந்த ப்ராஜெக்ட்டை பற்றி நாங்கள் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். 3 பேருமே சேர்ந்து ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட் சிஸ்டமில் நாங்கள் ஃபஸ்ட்டு டேங்க்கில் இருக்க தண்ணி வாஷ் பேசினுக்கு போகும். அங்கே இருக்க வேஸ்ட் வாட்டர் டாய்லெட் டேங்க்குக்கு போகும். அங்கே வேஸ்ட் வாட்டர் ஃப்ளஷிங்க்கு யூஸ் ஆகும். அங்கே இருக்க வாட்டர் ஃபில்டர் ஆகி அதுக்கப்புறம் கார்டனிங்க்கு யூஸ் ஆகும். நாங்கள் ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங்லேருந்து அதை கலெக்ட் பண்ணி டேங்க்கில் வச்சுருப்போம். அது கார் வாஷிங்க்கு யூஸ் ஆகும். அங்கேருந்து வேஸ்ட் வாட்டர் இரிகேஷனுக்கு யூஸ் ஆகும். நாங்கள் எங்கள் ஸ்கூல் சயின்ஸ் எக்ஸ்போவில் இந்த ப்ராஜெக்ட்டை வச்சுருக்கு. க்ரீன் ஹவுஸ் எஃபெக்ட் இந்த ப்ராஜெக்ட் தான் பண்ணியிருக்கிறோம். பாஸ்ட்டு, ப்ரெசன்ட், ஃப்யூச்சர் அண்ட் ஃப்யூச்சர் அவுட்லுக் இந்த மாதிரி 4 பகுதியாக பிரிச்சிருக்கோம். பாஸ்ட்டில் பழைய காலத்தில் நம்மளுக்கு நிறைய செடி கொடிகள் இருந்தனால நம்ம நிறையா ஆக்சிஜன் நம்மளுக்கு கிடச்சிது. அதனால் நம்ம ஈஸியாக ப்ரீத் பண்ணுறோம். ஆனால் இப்போ நடக்கிற சில பிரச்சனைகளால் ஃபேக்ட்ரிஸு அதுக்கப்புறமா இந்த நம்ம வாகனங்களில் ரிலீஸ் ஆகக்கூடிய கொஞ்சம் ஸ்மோக் கேஸஸ்னால நம்ம நிறைய பேர் இறந்து போகிறாங்க. இதுதான் ரொம்ப மெயினான ரீசன். அப்புறமா ஃப்யூச்சரில் என்ன நடக்கும் அப்படின்னா, இந்த ஸ்மோக் இது ரொம்ப வெதர் ரொம்ப ஹாட்டாக இருக்கும். அதனால் மழை, ஐஸ் கேப்ஸும் கிளேஷியர்ஸும் ரொம்ப மெல்ட் ஆகும். அண்ட் ஃப்யூச்சரில் பாலைவனமாக இந்த இதோட பேர் ஆட்டோமேட்டிக் ஃபயர் ஃபைட்டிங் ரோபோட். இதுக்கு முன்னாடி இருக்கிறது ஃப்ளேம் சென்சார். இந்த ஃப்ளேம் சென்சாரில் எப்போ ஃப்ளேம் சென்ஸ் ஆகுதோ அடுத்தால அந்த ஃப்ளேம் சென்சாரில் இருந்து ஒயர் போய் அடுத்தால மைக்ரோ கண்ட்ரோலுக்கு மெசேஜ் கொடுக்கும். அடுத்தால மைக்ரோ கண்ட்ரோலர் அதை இப்போ தீ இருக்குது அப்படின்னு சொல்லி சென்ஸ் பண்ணிவிட்டு திரும்ப மோட்டோ டிரைவருக்கு திரும்ப மெசேஜ் அனுப்பும். நெக்ஸ்ட்டு மோட்டோ டிரைவர் திரும்ப கீழே இருக்க மோட்டருக்கு திரும்ப மெசேஜ் கொடுத்து நெக்ஸ்ட்டு கீழே இருக்க மோட்டர் எங்கே ஃபயர் இருக்கோ அங்கே திரும்ப கொண்டு போவோம். நெக்ஸ்ட்டு கொண்டு போனதுக்கப்புறம் திரும்ப அந்த மைக்ரோ கண்ட்ரோலர் தீக்கிட்ட போயிடுச்சா அப்படின்னு பார்த்ததுக்கப்புறமா திரும்ப இந்த பம்பை ஆக்டிவேட் பண்ணிட்டு திரும்ப அந்த ஃபயரை அணைச்சிரும்.
இந்த மாதிரி ப்ராஜெக்ட்லாம் எங்கள் ஸ்கூலில் செய்வோம். இது வந்து பெருசாக வந்தால் நம்ம நாட்டுக்கு நல்லது.